ஹாய், இன்னையோட ஒரு வருஷம் ஆகுதுங்க கோடிங் போட ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃப்ளூக்ல அடிச்சது தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெண்டு சொன்னான் அந்த மாதிரி இந்த ஜானலில் வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானுமே பார்ப்பேன்ல, நானும் வந்துட்டு அப்போல்லாம் டிஎஸ்ஏ கான்செப்ட்னா என்னன்னே தெரியாது. போன வருஷம் இந்த டைம் நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேஸ் லெவலில் தெரியும். பட் அப்புறமா அது வந்து ட்ரை பண்ணி தான் இப்போ ஒரு 7-8 டாபிக் தெரியும். ஒரு 300-400 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். அது மூலியமா சில நல்லதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். பட் ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணேன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைம்லலாம் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய கோர்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் இது ட்ரை பண்ணுங்க, இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இவங்க டிஎஸ்ஏக்கு சொல்ல. ஸோ இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும்ல. இதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ கான்செப்ட்னாலே ஒரு மாதிரி வெறுப்பு மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு எனக்குமே தான். ஸோ அதுக்கப்புறமா தான் நானே யோசிச்சேன், சரி இதுல இருந்து நம்ம எதனா ஷேர் பண்ணுவோம். அட்லீஸ்ட் அதை பத்தின ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா வச்சு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க ட்ரை பண்ண போறாங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நெக்லெக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியல, எனக்கு நல்லா வந்துச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்திருக்கு. அதுக்கு மேலேயே போச்சு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் சேச்சுரேட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்னால் நிறைய வேலை பின்னாடி போய்கிட்டு இருக்கிறதால என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. அண்ட் நிறைய பேர் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக ஒரு சில விஷயம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-3 மாசத்துல நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லான தான் இதை ஷேர் பண்ணுவேன். ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை அப்படியே மூடி மறைச்சிடுவேன். ஸோ இப்போதைக்கு அது கொஞ்சம் சக்சீட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் சக்சீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். போன ஆகஸ்ட் வந்து கோடிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி இந்த வாட்டி என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். பட் ஆனால் நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணி அதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணுறது ஏற்கனவே அதுக்கான ப்ராசஸும் பண்ணிட்டு தான் இருக்கேன். சைடில் வந்து புதுசாக அந்த கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக போகல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, கொஞ்சம் போராக போய்கிட்டு இருக்கு. அதால தான் நானும் கொஞ்சம் ஸ்லோவாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். பட் இந்த வீக்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போட பார்க்குறேன். இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி போட பார்க்குறேன் எக்ஸலில். ஏன்னா கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க, நானும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் புதுசாக பேரை மாற்றி வச்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டு நீங்கள் என்னடா அது ரெமோ சாண்டோ நீங்கள் ஈவன் வீட்டில் கூட என்ன கலாச்சிட்டு இருந்தாங்க, ஏன்டா படம் பேர்லாம் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சு கடைசியில் என் பேரே வைக்கலான்னு சொல்லிட்டு தான் சாண்டோ எக்ஸ் சரன்னு வச்சிருப்பேன். ஸோ சாண்டோன்றது வந்து என்னுடைய ஆர்ஜின் நேம் தான். சந்தோஷ் எல்லாம் இல்லை. நிறைய பேர் சந்தோஷான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சந்தோஷ் எல்லாம் இல்லை, சாண்டோ அது ஒரு கிறிஸ்டின் நேமு. அதை பற்றி நான் ரொம்ப டீப்பாலாம் சொல்ல விரும்பலை. அண்ட் சரண் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நேம், அது ஸ்கூல் நேமு, காலேஜ் நேமு எல்லாமே அதுதான். அண்ட் எக்ஸ்னா எக்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ எக்ஸ்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் ஓவர், இந்த ஒரு லைன் ஒன்று வரும்ல, வென் சாஹோஸ் மீட் கோடு அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் தான் சும்மா கன்வே பண்ணலாம்னு நினச்சால் தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ டாடா.